உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்கிற ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள்,
காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அப்பா நன்றி 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 சொல்லுவோமா, எல்லாம் அவரை ஆராதிப்போம், எல்லாம் அவரை துதிப்போமா. தேங்க்யூ லார்ட். அப்பா அம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நாங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம். எங்கள் கொம்பை உயர்த்தி வைத்திருக்கிறீங்களே, எங்கள் தலையை உயர்த்தி வைத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. எங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை உயர்த்துகிறவர் நீங்கள் தான் ஆண்டவரே, எங்கள் கொம்பை உயர்த்துகிறவர் நீங்கள் தான், எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவர் நீங்கள் தான், எங்களை வெட்கப்படாது இருக்க பண்ணுகிறவர் நீங்க தான். ஆமென். எங்களை அப்பா வாளாக்காமல் தலையாக்குகிறவர் நீங்க தான். எல்லா ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, அப்பா எங்களை வாளாக்காமல் தலையாக்குகிறவரே, எங்களை கீழாக்காமல் மேலாக்குகிறவரே, உங்களுக்கு நன்றி சொல்றோம் நன்றி சொல்றோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா நன்றி நன்றி ஆண்டவரே. நம்ம சங்கீதத்தில் பார்க்கிறோம், எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன்னு சொல்லியிருக்கிறாரு தாவீது. இந்த நாளில் கூட நமக்கு விரோதமா எது படையெடுத்து வந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக எது எழும்பி வந்தாலும் சரி, உங்க குடும்பத்துக்கு விரோதமாக எது எழும்பி வந்தாலும் சரி, உங்க சரீரத்துக்கு விரோதமா எந்த நோய் எழும்பி வந்தாலும் சரி, உங்க குடும்பத்துக்கு விரோதமா எந்த கடன், எந்த தரித்திரம், எந்த பிரச்சனைகள் எழும்பி வந்தாலும், உங்க பிள்ளைங்களுடைய காரியங்கள பிரச்சனைகள் எது எழும்பி வந்தாலும் சரி, உங்க சந்தோஷம், உங்க வாழ்க்கையில இருக்க சமாதானத்துக்கு விரோதமா இந்த நாள்ல எது எழும்பி வந்தாலும் சரி, அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. ரிபபா ஷகதல ரகரபா. எனக்கு விரோதமாக, நமக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வைக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை, அதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா தேவன் எழுந்தருளி இருக்கிறார். இந்த ஆராதனையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அவர் எல்லா சத்துருக்களையும் சிதறடிக்க பண்ணுவார். நம்ம வாழ்க்கையில் எது எதெல்லாம் உங்களுக்கு எதிராக எழும்பி வருதோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்க சத்துரு. அந்த சத்துருவுக்கு விரோதமாக தேவன்
எழுந்தருளுவார். தேவன் எழுந்தருளும் போது எல்லாம் சிதறடிக்கப்படும். உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற, இன்றைக்கு நீங்க சரீரத்தில் பார்க்கிற உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற நோய்கள், வியாதிகள் சிதறடிக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன், தரித்திரம் இந்த வேளையில சிதறடிக்கப்படுது இயேசுவின் நாமத்தில். ஏன்னா இந்த ஆராதனை வேளையில தேவன் எழுந்தருளி இருக்கிறார். எல்லா ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, அப்பா நீங்க எழுந்தருளி இருக்கிறீங்க, தேவன் எங்க குடும்பத்தில் எழுந்தருளி இருக்கிறீங்க, தேவன் எங்க சரீரத்தில் எழுந்தருளி இருக்கிறீங்க, தேவன் எங்க ஊழியத்தில் நீங்க எழுந்தருளி இருக்கிறீங்க, நீங்க பண்ற பிசினஸ்ல தேவன் எழுந்தருளி இருக்கார். அவர் எழுந்து அருளும் போது எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்படும். இந்த வேளையில உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்படுது. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. எங்க வாழ்க்கையில இருக்க எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்பட்டதுக்காக நன்றி. எங்க ஊழியத்தில் எங்க விரோதமா இருக்கிற எல்லா சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டதுக்காக நன்றி. எங்க சரீரத்துக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டதுக்காக நன்றி. ஒன்றும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. எந்த சத்துருவா இருக்கட்டும், எது உங்களை பயமுறுத்தினாலும் இந்த வேளையில ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்க தான் மேற்கொள்வீங்க, எதுவும் உங்களை மேற்கொள்ளாது. நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். உங்க கொம்பை உயர்த்துவார். நீங்க சொல்லலாம், ஒருவேளை நீங்க இருக்கிற வேலை பார்க்குற இடங்கள்ல, நீங்க இருக்கிற இடங்கள்ல நீங்க வெட்கப்படுற மாதிரி சூழ்நிலை இருக்கா? ஆண்டவர் இதை எல்லாத்தையும் சிதறடிக்க பண்ணி உங்களுக்கு ஒரு உயர்வை எழும்ப பண்றார். நீங்க இருக்கிற இடங்கள்ல ஒரு உயர்வு, ஒரு தயவு, ஒரு ஃபேவர் எழுந்தருளுது. நீங்க இருக்கிற இடத்துல மனுஷர் கண்கள்ல ஒரு ஃபேவர் எழுந்தருளுது, மனுஷ தயவு எழுந்தருளுது, தேவ தயவு இந்த வேளையில உங்களுக்கு எழுந்தருளுது. ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். தேங்க்யூ லார்ட். உங்களை காக்கும்படிக்கு அவர் உங்களோடே கூட இருக்கிறார். உங்களை காக்கும்படிக்கு நீங்க போகிற இடங்கள் எல்லாம் அவர் உங்களோட கூட இருக்கிறார். நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா இந்த ஆராதனையில. அப்பா தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உடைய பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் தேவன் இந்த ஆராதனையில் எழுந்தருளி இருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துவோமா? அப்பா நன்றி, நன்றி. எனக்கு இன்னொன்று படித்தேன். நேற்று நாளாகமத்தில் எடுத்து படிக்கும்போது தாவீதை குறித்து பார்த்தேன். அவன் அழைப்புக்குள்ளே வரான் பார்த்தீங்களா? அப்பா மிரண்டுட்டேன். 9ஆம் அதிகாரம் 10ஆவது அதிகாரம்லாம் ஒரு மனுஷன் ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த பொசிஷனுக்குள்ளே வரும்போது, அந்த அழைப்புக்குள்ளே வரும்போது, தேவனுடைய காரியங்களுக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த புத்திரர்கள் 9,000 பேர் வந்தார்கள். இந்த புத்திரர்கள் 15,000 பேர் வந்தார்கள். இவர்கள் 3,000 பேர் வந்தார்கள். 300 பேரை ஒரு ஈட்டியால் கொன்ற அவன் வந்தான். ஒரு 300 பேரை கொன்ற இவன் வந்தான். 1000 பேரை கொன்ற இவன் வந்தான். பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு போட்டு இவன் ராஜா ஆவானோன்னு ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய ராஜ்யம் கட்டப்படுறத பார்க்குறோம். எல்லாம் எங்கெங்கிருந்தோ வராங்க, ஆயிரமான ஜனங்கள் வராங்க. அவங்க சொல்லட்டுமா, உங்கள் மேலே இருக்கிற அழைப்புக்கு உங்களை தேடி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருவாங்க. அவங்களாம் சும்மா வரலையா. நேற்று பார்க்குறேன், வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன், தின்பண்டங்கள்லாம் கொண்டு வராங்களாங்க. அதை எழுதி வச்சிருக்கிறாருங்க அவரு. சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வராங்க. என்னத்தை சொல்றது? உன் அழைப்பு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, கொடுப்பாரு, ஸ்நாக்ஸ் கொடுப்பாரு. மா அப்படின்னு போட்டுச்சு, மா, அத்திப்பழங்கள், உலர்பழங்கள், என்னென்னமோ இந்த நம்ம நட்ஸ்லாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொண்டு வராங்களாம். மானா மாம்பழம் கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லாம் கொண்டு வந்தாங்களாம். வசனம் சொல்லுது, எல்லாம் ஆசீர்வாதம் வந்த உடனே ஜனங்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒரு வீட்டில், ஒரு சபையில், ஒரு ஊரில் சொல்லிச்சுக்கோங்க, ஒரு நாட்டில் ஒரு அழைப்புக்குள்ள ஒருத்தவன் வந்துட்டா போதுங்க, அந்த இடம் மாறிடும், அந்த இடம் மாறிடும். இவனுக்கு பாருங்க, எல்லாம் வந்த உடனே எங்கெங்கேயாவது வராங்க. நான் படிக்கிறேன், 6,000 பேர் வராங்களாம், 9,000 பேர் வராங்களாம். என்னையா நடக்குது? அப்படி ஜனம் கூடிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. என்ன தெரியுமா? உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வரும். தின்பண்டங்கள் வரும், எல்லாம் சரக்கு, எல்லாம் ஆசீர்வாதம், எல்லாம் வந்து கொடுப்பாங்க. வரவங்களாம் சும்மா வர மாட்டாங்க பாருங்க, தூக்கிட்டு வருவாங்க எல்லாத்தையும். வீடு நிரம்பும், பேங்க் அக்கௌண்ட் நிரம்பும், எல்லாம் நிரம்பும். அதுதான் பார்த்தேன். நாளுக்கு நாள் விருத்தி, நாளுக்கு நாள் வளர்ந்தான் நான் தாவீது. கர்த்தருக்குள்ள நாளுக்கு நாள் வளர்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அப்படி வந்து ஒரு அழைப்புக்குள்ளே வந்தனால அந்த ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங்ஸ் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஹல்லேலூயா.
உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு தாங்க ஆசீர்வாதம். உங்கள் மேலே என்ன ஆண்டு வச்சிருக்கிறாரு, அந்த அழைப்புக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். தேவனோடு உள்ள உறவு, அந்த உறவை தான் நான் திரும்ப 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 சொல்லுவேன். இருதயம் ஏங்கிக்கிட்டே இருக்கணும். என்ன வேலை செஞ்சீங்கனாலும், ஐயா இந்த வேலையை நான் விட்டுட்டு எப்போ நான் ஆண்டு சமூகத்துக்கு போவேன், எப்போ நான் ஆண்டு சமூகத்தில் உட்காருவேன், அவரை எப்போ நான் ஆராதிப்பேன், நான் துதிப்பேன் அப்படின்னு இருதயம் ஏங்கி கொண்டு இருக்கணும். அதான் கேட்குறாரு, படிங்க பேதுரு படிங்க. அவர் என்ன சொல்கிறாரு, சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா. இதை தான் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரிலும் வர்ஷா சிஸ்டர் நீங்கள் அவரை நேசிக்கிறீங்களா? ஆமென். உலகத்தில் இருக்கிற எல்லாரிலும் விக்டர் பிரதர் நீங்கள் ஆண்டரை நேசிக்கிறீங்களா? நீங்கள் சொல்லணும், ஏய் நான் நேசிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் ஒரு ஆள் இயேசுவை நேசிக்க முடியாது. சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். நான் நேசிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் ஒரு ஆள் இயேசுவை அந்த அளவுக்கு நான் நேசிப்பேன், எக்ஸ்ட்ரீமாக நேசிப்பேன். அதில் வாழ்ந்து காட்டணுங்க, அப்படி வாழணும். ஹல்லேலூயா. அந்த உறவு தான் நம்மளை உயர்த்தும். ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிறாரு, அதுக்கு பதில் சொல்கிறாரு, அதற்கு அவன், ஆமாம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதே நீர் அறிவீர் என்றான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ சொன்ன பார்த்தீங்களா, எல்லார காட்டிலும் நான் உங்களை நான் நேசிக்கிறேன்னு. ஆண்டருக்கு நல்லா தெரியும் நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோன்னு. ஆண்டவரை ஏமாற்ற முடியாது, அவருக்கு தெரியும். யாரும் இங்கே வேஷம் போட முடியாது. ஹல்லேலூயா. அவர் அறிந்திருக்கிறார், இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அதுக்கு கீழே படிங்க. இரண்டாம் தரம் அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா. ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, அவர் என்ன சொல்கிறாரு, நீலாம் போனிலப்பா, இவர் வராரு, வந்து அவரை தேடி வந்து அவங்களுக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு சமைச்சு கொடுத்து அவங்களுக்கு பரிமாறி எல்லாம் செஞ்சு சாப்பிட வச்சு சந்தோஷப்படுத்திட்டு அவங்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார். ஒரே ஒரு கேட்குறாரு, ஒன்று செய்றியா எனக்காக அப்படின்னு கேட்டார். இந்த இயேசுவுக்காக நீ ஒன்று செய்வியா? நான் உனக்காக மரித்தேன், மூன்றாவது நாள் உயிர்த்தேன். நான் நல்ல மெய்ப்பன்றத உங்களுக்கு நான் வாழ்ந்து காமிச்சேன், உங்கள் முன்னாடி நான் வாழ்ந்து காமிச்சேன். நான் நல்ல மெய்ப்பன்றதை இப்பயும் காமிச்சேன். என்னை விட்டு ஓடி போனீங்க, ஆனால் நான் உங்களை விடலை. ஆடுகள் பின்னாடி ஓடி வருகிற மெய்ப்பன் போல நான் உங்களையே பின்னாடி ஓடி வந்தேன். அவங்ககிட்ட ஒன்று கேட்டார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா. படிங்க, அந்த வார்த்தையை படிங்க. அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஒரு ஆத்துமாக்கள் மேல, ஒரு தேவனுடைய ஆடுகள் மேல ஒரு கரிசனை இருக்கணும். ஹல்லேலூயா. உங்க மேல இருக்கிற அழைப்பை நீங்க நிறைவேற்றணும். பாருங்க, அது பேதுருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க நம்ம மேலே என்ன ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறாரு, அந்த அழைப்பை பாருன்றாரு. அந்த அழைப்பை பாரு. உன் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குதுல்ல, அதை பாரு, அதை பார்த்து வாழு. ஹல்லேலூயா. ஆடுகள், ரட்சிக்கப்படாத ஆடுகள் மேல் அக்கறையாக இருக்கணும். ரட்சிக்கப்படாத கூட்டத்தை நம்ம பார்க்கணும். அந்த ஆடுகள், அவர் இயேசு நமக்கு என்ன அழைப்பு வச்சிருக்கிறாரோ அந்த அழைப்பை நம்ம பார்க்கணும், அதற்காக வாழணும். அதை ஃபோக்கஸ் பண்ணு. விட்டுட்டு மீன் பிடிக்க போயிட்டியேப்பா, நீ உனக்கு எவ்வளோ நான் பண்ணேன். நீ மீன் பிடிக்க மாட்ட, உன்னை மனுஷனை தானே பிடிக்க வைக்கணும் அப்படின்னு தானே உன்னை அழைச்சேன். இனி நீ மீன் பிடிச்சது போதும், உன் வலையை மாற்றிட்டேன்ல. முன்னாடி ஒரு வலை இருந்துச்சு, அது மீன் பிடிக்கிற வலை. இப்போ ஒரு வலை வந்துருச்சு பேதுரு கையில், அது மனுஷனை பிடிக்கிற வலை. இந்த வலையை இப்போ வீசுறாரு பேதுரு. 3000 பேர் மாட்டுறாங்க, 5000 பேர் மாட்டுறாங்க. வலை கிளியில இழுக்கிறாரு. ஹல்லேலூயா. அழைப்புக்குள்ளே வந்துடுங்க. உங்கள் மேலே ஆண்டவர் என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரோ, என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதுக்குள்ளே வந்துடுங்க. அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எது இருக்குது எது இல்லை அதெல்லாம் பார்க்காதீங்க. அழைப்பு மேலே ஏறிடுங்க. அந்த அழைப்பு உங்களை தூக்கிட்டு போயிடும். ஆண்டவரோடு உள்ள உறவுக்குள்ளே வந்துடுங்க. அந்த உறவு உங்களை உயர்த்தும். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நன்றி. நிறைய பேர் தவறான இடத்துல வலையை வீசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது, கிடைக்கும்.
ஆழத்தில் போட்டால் நல்லா மாட்டும். ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா நீ கரையிலேயே போடு, நான் மாட்ட வைக்கிறேன்றார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டேங்கிறீங்க. யாருக்கு வார்த்தை வருதோ அதை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும், டேய் நீ இது வரைக்கும் ஆழத்தில் போய் தான் மீன் பிடிச்சவன், கரையில் நீ பிடிச்சதில்லை. ஆண்டவர் சொல்கிறாருன்னு கரையில் போடாத, கரையில் ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும், உங்கள் மைண்டு சொல்லும். அதை நம்பாதீங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் வெறும் தரையில் கூட மீன்களை பிடிக்க வைக்க முடியும். கரை ஆழத்தில் மாத்திரமல்ல, கரையில் மாத்திரமல்ல, வெறும் தரையில் கூட உங்களை ஆண்டவரால் மீன் பிடிக்க வைக்க முடியும். உங்கள் போட்டை நிரப்ப முடியும். கடலுக்குள்ள கஷ்டப்பட்டு போய் ஆழத்தில் போய் கடினப்பட்டு ஏன் போட்டை நிரப்பணுமா? இல்லை, நீ போட்டை கரையிலேயே வை, உன் போட்டை நான் நிரப்புறேன். எஸ் எஸ் எஸ். லோத்து சோதோம் குமாராவை பார்த்தாரு. பார்த்து ரொம்ப அழகா இருக்கு, நல்லா செழிப்பா இருக்கு, அதை நம்பி போனார். பட் ஆனால் உள்ள ஆபத்து இருந்துச்சு, ஆபத்து இருந்துச்சு. கண்ணுக்கு நல்லா இருக்குன்னு போயிடாதீங்க. கண்ணுக்கு கர்த்தர் சித்தம் கேட்காம, கர்த்தருடைய அட்வைஸ் கேட்காம கண்ணுக்கு அழகா இருக்குன்னு போயிடாதீங்க, உள்ள ஆபத்து இருக்கும். அதே மாதிரி தான் சோதோம் குமாராவை அழிக்கும் போது திரும்ப தூதன் கொண்டு வந்து அந்த மலைக்கு ஓடிப்போன்னு சொல்லும் போது, இல்லை அந்த மலைக்கு என்னால் ஓடி போக முடியாது, அங்கே ஒரு சின்ன ஊர் இருக்கு, அங்கே போகிறேன்னாரு. திரும்ப தவறான பாதை. கர்த்தர் எதை சொன்னாலும் லோத்து கேட்கறது கிடையாது. தப்பிச்சு ஓடணும் போதும் ஓடாம தாமதம் பண்றாரு, கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போறாரு ஆண்டவர். நம்மளா டிசைட் பண்ணி இழந்தது போதுங்க. நம்மளா யோசிச்சு ஆசைப்பட்டு கண்ணுக்கு நல்லா இருக்குன்னு இது நல்லா இருக்கு அப்படின்னு வாழ்ந்தது போதும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வாழ்வோம். அது வனாந்தரத்தில் கூட நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிற தெய்வம். பாலைவனத்தில் ரோஜாக்களை பூக்க செய்கிற தெய்வம். வாய்க்காலை வெட்டுங்கள், தண்ணீரால் நிரப்புவேன் சொன்ன தெய்வம். வனாந்தரத்தில் பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா தோப்புகள், திராட்சை தோப்புகளை கூட ஆண்டவர் உண்டு பண்ண முடியும். ஆண்டவர் சொன்னார், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நம்பாதீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியும்ல, அதை நம்பாதீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியும்ல, அதை நம்பாதீங்க. உங்களுக்கு தெரியும், வேதத்தில் நல்லா நீங்கள் பார்க்கலாம். மேரி சொன்னாங்க, புருஷனை அறியேனே, குழந்தை எப்படி பிடிக்கும், உனக்கு தெரியாதா? நல்லது. அப்போனா ஆண்டவர் வாழ்க்கையில் சீக்கிரமாக செய்ய முடியும். இது தெரிஞ்சுக்கிட்டது தான் ஆண்டர்கிட்ட கேள்வி கேட்கும். அது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், என்ன விஷயம், அது அந்த மாதிரி இருக்கே, கூகுள் அப்படி சொல்லுது, உலகம் இப்படி சொல்லுது அப்படின்னு கேட்கும். மண்டை அறிவை வளர்த்துக்காதீங்க, ரொம்ப ஆவியை வளர்க்க ஆரம்பிங்க, உள்ளான மனிதனை வளர்க்க ஆரம்பிங்க. உலக அறிவு தேவைதான், ஆனால் அதுலேயே முழுகிடாதீங்க. அது உலகத்தை மாற்ற போகிறதில்ல. உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவின் சிந்தை தான் உலகத்தை மாற்றும். உங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவரை நீங்கள் வாழ வச்சிங்கன்னா அவர் எழும்பி அவரும் நாமும் கைகோர்த்து செய்வது தான் ஊழியம். இந்த உலகத்தை நம்மளால் மாற்ற முடியும். நிறைய பேரோட போட்டு நிரம்புது. உங்கள் போட்டு எம்டியாக இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க என் போட்டு எம்டியாக இருக்குங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என் வார்த்தையின்படி வலைய வீசு, நான் உன் போட்டை நிரப்புறேன். இழுக்க முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்கள் வரும். எஸ் ஆண்டவரே, உங்கள் வார்த்தைகளுக்காக நன்றி நன்றி நன்றி. இந்த ஆசீர்வாதத்தை கூறுகிற சபை முழுவதற்கும் கூறுகிற இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உமது வார்த்தையின்படியே இந்த வாரம் இந்த மாதம் முழுவதும் அப்பா வருகின்ற அப்பா புதிய வருடத்திலையும் சேர்த்து சொல்லுகிற வார்த்தையின்படியே அவர்கள் வலைகளை வீசும்போது அவர்கள் வலைகள் நிரம்புவதாக என்று ஆசீர்வதிக்கிறேன். யாருடைய வலைகள் நிரம்பாமல் இருக்கோ, பேங்க் அக்கௌண்ட் நிரம்பாமல் இருக்கோ, சுகம் நிரம்பாமல் இருக்கோ, சமாதானம் சந்தோஷம் நிரம்பாமல் இருக்கோ, இயேசுவின் நாமத்தில் அது நிரம்புவதாக, நிரம்பி வழிவதாக என்று ஆசீர்வதிக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் வெற்றிகள் வெற்றிகள்
ஜெயம் நிரம்பி வழிவதாக, ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நிரம்பி வழிவதாக. தாவீது ராஜாவான உடனே அவனுக்கு எல்லா பகுதிகளிலிருந்தும் ஆசீர்வாதம் வந்தது. சாலமோன் ராஜாவாகும் போது அவனை பார்க்க வந்த கூட்டங்கள் பொன்னையும் வெள்ளியும் கொண்டு வந்தார்கள். சாலமோன் காலத்தில் வெள்ளி ஒரு பொருட்டாவே நினைக்கப்படலை. எஸ், அப்படி இவர்கள் வாழ்க்கை மாறுவதாக. ஜீசஸ் நேம். இவர்களுக்காய் வருகிறவர்கள் அனைவரும் வருவார்களாக. எஸ், வரவேண்டிய பணம் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. எஸ் எஸ், தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, வார்த்தை தாங்க, ஆண்டவரோடு வாழ்கிற வார்த்தை தாங்க எல்லாவற்றையும் செய்யும். ஆண்டவரோடு உள்ள உறவு எல்லாவற்றையும் மாற்றிடுங்க. அவரோட அன்புக்குள்ள உறவுக்குள்ளே வந்துடுங்க. எஸ் ஆண்டவரே, எல்லாம் நிரம்புகிறது. போட்டு நிரம்புது. வலை இழுக்க முடியாத அளவுக்கு உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் இழுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டம். மற்றவங்களுக்கும் கூட கூப்பிட்டு நீங்களும் சேர்த்து இழுங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறுது. ஹல்லேலூயா. ரதர மர ஷாந்தல வர ஓரியா டிரியான் டரமரா ஷாந்தல தர ரியாதர். வார்த்தையை தியானிங்க. அந்த வார்த்தையின் விதைக்கு ஆவியானவரால் நிரப்பப்படுங்க. அந்த தண்ணீர், ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள பாயணும். வார்த்தையும் வேணும், ஆவியும் வேணும். அவர் வார்த்தையாகவும் ஆவியாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையும் ஆவியும் சேர்ந்த ஒரு மனுஷன் உலகத்தை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. தேவன் இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இருந்தார். அவர் தான் வார்த்தை. வார்த்தையாய் வந்தார், வார்த்தையாய் வாழ்ந்தார். அவர் ஆவியானவர் மேல் அவர் நிரம்பி இருந்த போது, பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருந்த போது, அவர் ஒரு பெரிய எழுப்புதல் அந்த காலங்களில் நடந்ததை நம்ம பார்க்குறோம். முதல்ல எழுப்புதல் நம்ம வாழ்க்கையில் வேணுங்க. நம்ம குடும்பத்தில் வேணும், நம்ம சபையில் வேணும், நம்ம ஊழியத்தில் வேணும், நம்ம ஃபைனான்ஸில் வேணும், நம்மளுடைய சுகத்தில் வேணும். நம்ம ஃபஸ்ட்டு நல்லா எலும்புனா தான் நம்ம கூட ஒரு 1000 பேரை பிடிச்சி தூக்க முடியும். நம்மளே பலவீனமாக இருந்தால் எப்படி? ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் பேசின வார்த்தைகளை, ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைகளை, நீர் எனக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகளை பேசியிருக்கிறேன். இந்த வார்த்தைகள் 100 மடங்கு பலனை இவர்கள் வாழ்க்கையில் தரப்போகிறதற்காக நன்றி. எஸ், வார்த்தையை பிடுங்க வருகிற எல்லா அசுத்தாவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. ஆண்டவரே, வார்த்தை இவர்களுக்குள் ஆழமாய் பதிந்து அப்பா அது 100 மடங்கு பலனை அவர்கள் வாழ்க்கையில் தருவதாக என்று சொல்லுகிறேன். எஸ், வார்த்தையை தியானிக்க முடியல சில பேரால். கொஞ்ச நேரம் தான் பைபிள் படிக்கிறீங்க, டைவர்ட் ஆகிறீங்க. அந்த எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுப்புண்டு போவதாக. நல்லா துதிச்சு பாடுங்க, அந்நிய பாஷை நல்லா பேசுங்க, சத்தமாக பேசுங்க, ஆவியில் நிரம்புங்க. எல்லா தடைகள் உடைக்கப்படும். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, உங்கள் அழிலாத பிரசன்னத்துக்கு நன்றி. வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆராதனை பொறுப்பெடுத்து நடத்தினீர். பரிசுத்த ஆவியானவரின் தெய்வீக தொடுதல் அப்பா இங்கே இருந்துச்சு. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏஞ்சல்ஸ் இந்த இடத்த நிரப்பியிருந்தீங்க, நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் இவங்க எங்கெங்கெல்லாம் வலை வீசுகிறாங்களோ வார்த்தையின் அந்த வலைகள்லாம் நிரம்புவதாக, எல்லா வலைகளும் நிரம்புவதாக என்று ஆசீர்வதிக்கிறேன். நிரம்பா இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் இந்த வலை நிரம்பவே இல்லைன்னு சொன்னாங்களே, அந்த வலைகள்லாம் நிரம்பு போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமை
சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.